பைரவி சீரியல்ல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சிந்துவுக்கு பயங்கரமா கோவத்தை தான் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கு. பத்தாததுக்கு இந்த அன்னபூரணி வேற பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே வந்து சுவாதியை கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுமே வந்து எப்பயுமே வந்து தன்னோட பெரியம்மா பேச்சை மீறவே மாட்டாரு. அதனால வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவருமே சரி பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து சிந்துவுக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ஸோ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சுவாதி வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கேன்டீனுக்கு வந்து உட்காந்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிந்து கூட இருக்கிற ஒருத்தவங்க வந்து இங்கே பாரு சிந்து அவ மட்டுமே இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சிந்து சொல்கிறா, இங்கே பாரு டாக்டர்லாம் வந்து அவள் கூப்பிட்ட உடனே கிளம்பி வரமாட்டாரு. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து பிஸியாக இருப்பாங்க. இவ கூப்பிட்டா எதுக்கு அவர்லாம் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. ஆனால் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சுவாதி வந்து நம்ம சிவாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் கேன்டீனில் இருக்கேன், உன்னால் கொஞ்சம் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வரேன் சுவாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே சிந்து நினைக்கிறா, என்ன இவ யாருக்கோ கால் பண்ணுறா, ஒரு வேளை சிவாக்கு தான் ஃபோன் பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிந்து வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சிவாவுமே வந்து கேன்டீனில் வந்து உட்காந்துடுறாரு. என்ன சுவாதி என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சிவா, சும்மா தான் வந்து நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, ஸோ கரெக்டாக வந்து அவள் ஆர்டர் பண்ண அந்த ஜூஸையே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரி நீ ஏதாவது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, உனக்குமே வந்து இதே மாதிரி ஜூஸ் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து சேம் அதே மாதிரி ஜூஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிந்துவுக்கும் பயங்கரமாக வந்து கோவம் வருது. என்ன இது, இவ கால் பண்ணி கூப்பிட்ட உடனே வந்து டாக்டர் என்ன ஏதுன்னு கேட்காம உடனே கிளம்பி வந்துடணுமா, எதுக்காக டாக்டர் இப்பெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் சிந்து வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூட இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு சிந்து, அவள் பண்ணுறது எதுவுமே வந்து சரியில்லை. ஓ புருஷன்னு தெரிஞ்சுமே வந்து இப்படி வந்து அவரை கூப்பிடுறது, அவர் கூட உட்காந்து இப்படி இந்த மாதிரி சாப்பிட்றது, இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியாக தோணலை. நீ என்ன எதுன்னு பார்த்து வச்சுக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் சிந்துவுமே வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு இங்கே வந்து கால் வருது. ஸோ எந்திரிச்சு நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சுவாதி வந்து அப்படியே சிந்துவையே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜூஸை வந்து மாற்றி வைக்கிறாங்க. அதாவது சிவாவோட ஜூஸை பார்த்தீங்கன்னா சிவாவோட ஜூஸை வந்து சுவாதிக்கும் அவங்க அப்படியே மாற்றி வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த சிந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக வந்து பொசசிவ் ஆகுறாங்க. அந்த விஷயத்த சுவாதிக்கும் நல்லா வந்து தெரியுது. ஸோ அவங்க வேணும்னே தான் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சிந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ கூட இருக்கிற பொண்ணுமே வந்து பத்தாததுக்கு ஏற்றி விடுறேன். இங்கே பாரு சிந்து, உன் கண்ணு முன்னாடியே வந்து உன் புருஷன் குடிச்ச ஜூஸை எடுத்து அவள் குடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. உடனே நீ ஒரு முடிவெடு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தான் இது பின்னாடி பிரச்சனையாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் சொல்கிற மாதிரி செய் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லும்போது, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் டாக்டருக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சிந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, நீ இப்படியே நினச்சி பயந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே சிந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிட்டு வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஜூஸை நீங்கள் குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, நான் தானே இந்த ஜூஸை ஆர்டர் பண்ணேன், எதுக்காக குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீங்கள் வந்து சர்க்கரை வேணான்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்டீங்க, ஆனால் அவங்க வந்து தெரியாமல் இதில் சர்க்கரையை போட்டுட்டாங்க, அதனால நான் உங்களுக்கு வேற எதுவும் வந்து போடாமல் எடுத்து கொண்டு வரேன், அதை நீங்கள் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து கால் பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன அதுக்குள்ளே வந்து உன்கிட்ட இருந்த அந்த ஜூஸை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் சுகர் இல்லாமல் கேட்டேன், அவங்க அதில் போட்டுட்டாங்க போல இருக்குது, அகைன் மறுபடியும் மாற்றி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் சிந்துவும் அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவள் குடிக்கிற அந்த ஜூஸை போட்டுட்டு அதில் வந்து பேதி மாத்திரையை கலந்து விட்டுறாளுங்க. இதுக்கப்புறமா சிவா பக்கம் இவள் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கரெக்டாக அந்த ஜூஸை கொண்டு போய் கொடுத்துறாங்க. அவள் குடிச்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பயங்கரமாக வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருது. பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் அந்த மாதிரி மாறி மாறி வந்து போய்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் ரொம்பவே டயர்ட் ஆயிரா. ஸோ இதனால சிவா கிட்ட வந்து எனக்கு இப்போ வந்து உடம்பு சரியில்லை, ஜூஸ் குடிச்சதுலேருந்து எனக்கு பாத்ரூம் போய்கிட்டே இருக்கேன், நான் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு போனேன் சிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் எப்படியோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவுக்கு தெரிஞ்சிருது. ஸோ உடனே விறுவிறுன்னு போயிட்டு சிந்துவை பார்த்து பயங்கரமாக வந்து திட்டுறாரு. ஏன் சிந்து, எதுக்காக இப்படிலாம் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை டாக்டரே, அவள் வந்து உன்னோட ஜூஸை எடுத்து குடிக்க பார்த்தா, அதை எப்படி என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, இப்படிலாம் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, இப்படிலாம் பண்ணனா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு வந்து நம்ம சிவா வந்து போயிடுறாரு. ஸோ இருந்தாலுமே வந்து சிந்து பண்ண விஷயம் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பத்தாததுக்கு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஆறுமுகத்தையும் பைரவியும் ஒன்றா சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று புரியலைங்க,
ஸோ அன்னபூரணி வந்து தான் பையனுக்கு மட்டும் பைரவி வந்து பிடிக்காது, ஓகேங்களா. பைரவிக்கு ஆறுமுகத்தை கண்டாலே பிடிக்காது. பைரவி வந்து ஆறுமுகத்தை கூட சேர்ந்து வாழவே மாட்டேன், என்னை டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலுமே இந்த அன்னபூரணி வந்து எனக்கு தெரியும் உனக்கு பைரவி இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமா நான் அவங்க 2 பேரையும் என் உயிரை கொடுத்தாவது சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இந்த பொம்பளை சிவாவுக்கும் சிந்துவுக்கும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அகேன்ஸ்டாக இருக்கா. ஏன்னா சிவா பார்த்தீங்கன்னா வந்து அவனோட பையன் கிடையாது, சும்மா ஏன் புள்ளன்னு தான் சொல்லிகிட்டே இருக்கானே தவிர, ஆனால் ஆறுமுகத்துக்கு பண்ணுற அளவுக்கு கூட இந்த சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேங்கிறான். அப்படி ஒரு வேளை காட்டுற மாதிரி இருந்திருந்தா சிவாவுக்கே சிந்துவை பிடிக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது 2 பேரையுமே மன்னிச்சு சேர்த்து வச்சிருப்பான். ஆனால் இப்போ வந்து தான் பிள்ளைக்கு ஒன்று அப்படின்னா மட்டுமே வந்து என் உயிரை கொடுத்தாவது உங்களை நான் சேர்த்து வச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அன்னபூரணி பண்ணுற இந்த விஷயம் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வீட்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேம்புக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அன்னபூரணி அந்த விஷயத்தை கேட்டுட்டு இவங்க 2 பேரையும் சேர்த்து நம்ம அனுப்பி வைக்கலாம், அப்போ தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல இதாகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, நீ கேம்புக்கு போகிறேன்னு சொன்னல சிவா, நீ சுவாதியை கூட்டிகிட்டு போ, உனக்கு அவள் ஹெல்ப்பாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ சிவாவுக்கு வேற என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவளோட பேச்சு கேட்டு கேட்டு தான் இவர் வந்து இருப்பார். அதனால் வேற வழி இல்லாமல் சரி ஓகே பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இதெல்லாமே சிந்து வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன இவக எதை சொன்னாலுமே வந்து சரின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்னாலலாம் அவ கூட சேர்ந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிந்து. பட் ஆனால் இங்கே வந்து எந்த பருப்பும் வேகாது இல்லை, அதனால் வந்து எதுவுமே பண்ண முடியலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க ஜாகிங் போகிறாங்க. ஸோ ஜாகிங் போகும்போது வந்து அங்கே சுவாதியும் பார்த்தீங்கன்னா சிவாவோட கையை பிடிச்சி வந்து 2 பேருமே வந்து சேர்ந்து போகிறாங்க. ஸோ இதனால் சிந்துவுக்கும் பயங்கரமாக வந்து கோவம் வருது. ஏன்னா விடிய காலையில் சிந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு குளிச்சு துணியை காய போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் வந்து நடக்குது. உடனே தெரிஞ்சோடனே வண்டி எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஜாகிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவாவோட கண்ணில் வந்து தூசி விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாதி வந்து சிவாவோட கண்ணை பிடிச்சி ஊதிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வந்து நம்ம சிந்துவுக்கு காண்டாகுது. என்ன இவ ரொம்ப ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வண்டியை வேகமாக வந்து ஓட்டிட்டு வந்து 2 பேர் கேப்பில் வந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே வந்து கீழே விழுந்துடுறான். ஏன் சிது என்னாச்சு, எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து சிவா கேட்கும்போது, இல்லை டாக்டரே நான் வந்து இந்த மாதிரி கடைக்கு போனேன், வேக்கு வந்து தெரியாமல் வந்து இதாகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எந்திரி சுவாதி உனக்கு எல்லாம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்லை சிவா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இது எல்லாமே சிந்துவோட பிளான் தாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி எதுக்காக பண்ணுறா, வேணும்னே வந்து பண்ணுறாளா இல்லை சும்மா பண்ணிக்கிட்டு இருக்காளா, இல்லை அவளுக்குமே வந்து சிவா கூட சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் செட் இருக்கா என்ன அப்படிங்கிறதே தெரியல. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ சிந்துக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வேற வந்துருச்சு. எப்படி இதெல்லாம் அவங்க சமாளித்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிவா கூட ஒன்று சேர போகிறாங்கன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.